வெல்கம் டு விஜிஸ் குயிக் கிச்சன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் பூரண கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை ரெண்டுமே செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல 2 கப்பு பச்சரிசியை நான் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். அடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஆயிலில் நம்ம கரைச்சி வச்ச மாவை ஊற்றி வதக்கிக்கணும். மாவு கொஞ்சம் தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க, அது வதக்க வதக்க கெட்டியாகிடும். அதுக்கு வதக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும், அதனால் பயப்பட தேவையில்லை. கடைசியில் நம்ம பிசைகிறப்போ மாவு கரெக்டாக வந்துடும். கைவிடாமல் கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் விடுறதுன்னா விட்டு நல்லா சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சிக்கலாம். பிசைய சாஃப்டாக வரும். அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம தேங்காய் பூரணம் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடேறினதும் ஒரு அரை முடி தேங்காய் துருவி வச்சுருந்தேன், அதை இப்போ நான் இதில் போட்டு நல்லா கலந்துக்கிறேன். கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். தேங்காய் வறுபட்டதும் அரை கப்பு வெல்லத்தை இதோடு சேர்த்துக்கலாம். வெல்லமெல்லாம் கரையிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கிக்கணும். இதை அஞ்சு நிமிஷம் வதக்குனதும் ஒரு 3 ஏலக்காவை சர்க்கரையோடு சேர்த்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக இதோடு சேர்த்து அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் பூரணம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கார கொழுக்கட்டைக்காக நம்ம தாளிக்கிறது பார்த்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். அதோட கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். அது செவந்ததும் ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினதையும் அப்புறம் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தையும் அதோடு போட்டு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போது பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லியை இதோட போட்டு கலந்துக்கலாம். கடைசியாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்ச தேங்காய் சில்லை இதோட போட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச கொழுக்கட்டை மாவில் பாதி மாவில் தான் இதை போட்டு நான் கலந்துக்கிறேன். பாதி மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அது பூரண கொழுக்கட்டைக்காக. வெங்காய தாளிப்போடு சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி ஒரு பாலிதீன் கவர் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து ரவுண்டு பண்ணிக்கோங்க. அதை எண்ணெயில் வச்சு இது மாதிரி கையில் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மெலிசாக தேவையோ அந்த அளவுக்கு மெலிசாக அழுத்தி விட்டுக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்ச பூரணத்தை எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இப்போ கவரை கையில் எடுத்து 2 பக்கமாக கரெக்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா ஷேப்பாக வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சிசர் வச்சு ஓரமாக லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு கார்னரை கொஞ்சம் கையில் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், அழகாக வந்துருச்சு. இது இருக்கட்டும்.
அப்புறம் நம்ம கார கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் நல்லா உருட்டி ஒரு அழுத்திடுங்க. அவ்வளோதான் போதும். கார கொழுக்கட்டையும் ஆவியில் வைக்க ரெடி ஆயிடுச்சு. ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். அதில் இப்போ மேல் தட்டில் துணியை போட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டையை அதில் வச்சு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்த்தோம்னா கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கும். டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உள்ளெல்லாம் கூட நல்லா வெந்திருக்கு. இந்த கொழுக்கட்டை ரெசிப்பியை நீங்களும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் திரும்பவும் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். தேங்க்யூ.